வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம கோதுமை மாவுலையும் செய்யலாம், மைதா மாவுலையும் செய்யலாம். இதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மாங்காய் பவுடர். இது வந்து நம்ம மாங்காயை காய வச்சு எடுத்தது ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மல்லி இலை. இந்த மாங்காய் பொடி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இந்த மாங்காய் பொடி எல்லாமே சேர்த்துடலாம். அந்த மாங்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சேர்க்க தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் இதில் நம்ம கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துடலாம். இது இந்த மாதிரி கட் பண்ணி போடுறப்போ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் மல்லி சேர்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நார்மல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். இப்போ இதை பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா அந்த மாவு ஊறினதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அது ஒரு லிட் வச்சோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ இதை நம்ம நார்மலாக சப்பாத்தி விரிக்கிற மாதிரி விரிச்சிடலாம். டஸ்டிங்க்கு தேவைன்னா நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை விரிச்சாச்சு. நல்லா எவ்வளோ தின்னாக விரிக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக விரிச்சிடலாம். இப்போ இதை சூடாக இருக்கிற ஒரு தவாவில் சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். ரெண்டு சைடு வெந்ததுக்கப்புறம் நமக்கு சுவையான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிரும். இது கூட எந்த குழம்பு வச்சுனாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா சாஸ், கெட்சப் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுட சுட மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.